මෙතන ඉන්න පේරන්ට්ස් කෝචස්ලා ගොඩක් අය දන්නවා. ඉතින් අද උදේ වෙනකන් මට තිබ්බ අවෝඩ් එක අද උදේ රිහර්සල් එකට ආපු නැති නිසා මගෙන් උදුරලා වෙන කෙනෙක්ට දීලා තියෙනවා. ඩිසර්විං අවෝඩ් එකක්, වෙල් ඩිසර්විං. ඒක දෙන්න කලින් මගේ පර්ෆෝමන්ස් චුට්ටක් මං කියන්න. මම 2022 වර්ෂයේ Commonwealth Games Birmingham 22 ඒ කියන්නේ පොදු රාජ්‍ය මණ්ඩලීය ක්‍රීඩාවල මං හිතන්නේ මට වයස අවුරුදු 16 එතකොට පාසල් දරුවෙක් විදිහට මම විතරයි Commonwealth Games වලට සහභාගී වුණේ. ඒකෙදි ප්ලේට් මික්ස් ඩබල්ස් ඉවෙන්ට් එකේ මම ගෝල්ඩ් මෙඩලිස්ට් කෙනෙක්. ඒ වගේම 2023 වර්ෂයේ තිබ්බ ඒෂියන් ගේම්ස් හංග්සෝ 22 ඒකෙදි මම විතරයි පාසල් දරුවෙක් විදිහට සහභාගී වුණේ. ඒකෙදිත් මම ප්‍රී ක්වාටර් ෆයිනලිස්ට් කෙනෙක්. லங்காவ வெனுவின் கலர்ஸ் ඒ වගේම මේ වගේ அச்சீவ்மெண்ட்ஸ் ගොඩක් කරදිනවා. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற நம்மள பலர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பயப்படுறோம். ஆனா ஒரு மாணவி துணிச்சலாக தைரியமாக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து இன்றைக்கு இலங்கையை திரும்பி பார்த்து தேடுகின்ற ஒரு மாணவியாக மாறியிருக்காங்க. அவங்க தான் சனித்மா. அவங்க சம்பந்தமாக நடந்த விடயம் என்ன என்றதை இந்த காணொலியில பார்க்கலாம். யாதுமூரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இலங்கையில மிகவும் சிறப்பான கல்வியில விளையாட்டுல முன்னோடியாக காணப்படுற பாடசாலைகள்ல ஒன்றுதான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயம். இந்த வித்தியாலயத்துல கடந்த 19ஆம் தேதி 12ஆம் மாதம் ஒரு பரிசளிப்பு விழா ஒன்று நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில அங்க சிறந்த மாணவி எல்லா விளையாட்டு துறைகள்ல எல்லாத்திலையும் சிறந்த மாணவி, அப்படி விளையாட்டு துறையில சிறப்பாக பங்கு பற்றுகின்ற மாணவர்களுக்கு சிறந்த விருது ஒன்று கொடுப்பாங்க, அவுட்ஸ்டாண்டிங் உமன் என்று. அந்த விருதுக்கு நான் தான் தகுதி உடையனான். ஆனா நான் காலையில ரிஹர்சலுக்கு வராததால, ஒரு பரீட்சை காரணமாக ரிஹர்சலுக்கு வராததால இவங்க எனக்கு ஒரு அநீதி ஒன்றை இழைச்சித்தாங்க. எனக்கு வர வேண்டிய அந்த பேரையும் எனக்கு வர வேண்டிய விருதையும் இன்னொரு மாணவிக்கு இவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அந்த ஸ்டேஜில் அந்த மாணவி குறிப்பிட்டிருந்த விடயம்தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. அதுல குறிப்பிட்டாவும் நீங்களே கீழே பாருங்க. உங்களுக்குரிய அந்த லீஃப்லெட் அந்த கொடுத்திருப்பாங்க, அந்த பரிசளிப்பு சம்பந்தமாக கொடுத்த புத்தகத்துல பாருங்க. நான் எப்படி விளையாட்டுகள்ல ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறேன், எல்லா விளையாட்டுகள்லையும் நான் அந்த தகுதியையும் தகமையையும் என்ற திறமையையும் நான் காட்டியிருக்கிறேன். அப்படியான சூழ்நிலையில இவங்க ஒரு அநீதி ஒன்று இழைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாணவி குறிப்பிட்டிருக்கா. அது சம்பந்தமாக இப்போ ஒரு பேசு பொருளாக இந்த விடயம் இருக்குது. அங்க இருக்கிற அதிபர்கிட்டையும் இது சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. அதிபர் சொல்லியிருக்காவும் கல்வி அமைச்சர் அனுமதி இல்லாம நான் காணொலிகளோ இது சம்பந்தமாக பத்திரிகைகளுக்கோ இல்லாட்டி ஊடகங்களுக்கோ கொடுக்க முடியாது. அது உண்மைதான். ஒரு அரசு அதிகாரி அரச அனுமதி இல்லாம தங்களோட பாடசாலை சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், நிறுவனம் சம்பந்தமான விடயங்களை ஒரு ஊடகத்துல குறிப்பிட முடியாது. இந்த விடயம் இப்போ ஒரு பேசு பொருளாக இலங்கையில மாறி இருக்குது. உண்மையாவே இந்த விடயம் ஏன் இப்படி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொன்னா, எல்லாருமே நம்மட வாழ்க்கையில அநீதிகளை கண்டு நாங்க பயப்படுறோம். அதற்கு எதிராக நம்ம பலர் குரல் கொடுக்கிறது இல்லை. காரணம் பயத்தினாலையும் பிறர் என்ன யோசிப்பாங்க என்றதாலையும் நாங்க குரல் கொடுக்கிறது இல்லை. ஆனா இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு அநீதி நடந்தா கட்டாயம் பின்னால இருக்கிற சனித்மா மாதிரி நீங்களும் குரல் கொடுங்க. மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, வஞ்சகர்கள் அதுவும் தீயவர்களின் கோபத்தை விட நல்லவர்களின் பொறுமை ஆபத்தானது என்று சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச முறை மூலமாக அகிம்சை வழி மூலமாக பொறுமையாக பக்குவமாக நமக்கு ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டிருந்தா அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். அதுதான் முதலாவது விடயம். பலர் குரல் கொடுக்கிறது இல்லை. நம்மளுக்காக இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் நம்மளுக்காக நியாயம் கேட்பான் என்று சொல்லி நம்ம இருக்கிறோம். இல்லை, நம்மளுக்கு ஒரு அநீதி நடக்கக்குள்ள நம்மளை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த வாழ்க்கையில நீங்க பலர் கேட்கலாம், நீங்க உங்களோட வாழ்க்கையில நடந்த அநீதிகளுக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். கிழக்கு பல்கலைக்கழகத்துல நான் மாணவனாக இருக்கும் பொழுது, இப்ப நான் பழைய மாணவனாக இருக்கும் பொழுது பகுதிவதிக்கு எதிராக நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். கேள்வி எழுப்பி பல மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிரேஷ்ட மாணவர்கள் என்ன வெறுத்து கொண்டிருக்கிறாங்க.
என்ன வந்து ஒதுக்கி கொண்டிருக்காங்க, எனக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து நான் தட்டி விட்டுட்டு போயிருவேன். அவங்கள நான் பாசம் வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா அநீதி ஒன்று இழைக்கப்பட்டா கட்டாயம் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அப்படி பல இடங்கள்ல நான் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன். இனிமேலும் குரல் கொடுப்பேன். நம்மள மாதிரி நபர்கள், சாதாரணமான மக்கள், பின்புலம் எதுவும் இல்லாத மக்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. உங்களோட மனநிலை புரியுது. ஆனாலும் நம்ம அநீதிக்கு எதிராக எப்பயுமே குரல் கொடுக்கணும். நம்மளோட பிள்ளைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வளர்க்கணும். நிறைய பெற்றோர் தனித்மா மாதிரி பிள்ளைகளை வளர்க்கறது இல்லை. எல்லாருமே பயமுடுத்தி நம்மளுக்கு என்ன இருக்கிற இடம் தெரியாம போயிடணும், நம்ம வந்து சண்டைக்கு போகக்கூடாது, சச்சரவுக்கு போகக்கூடாது வளர்க்கறது ஓகே. அது இல்லாம ஒரு அநீதிக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள தலைமைத்துவ பண்பை வந்து நீங்க இல்லாம ஒழிக்கிறீங்க. அப்படி இல்லாம பாடசாலையாக இருக்கட்டும், வேலை செய்யற நிறுவனங்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நமக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகின்ற பட்சத்துல பின்னுக்கு இருக்கிற சனித்மா மாதிரி நம்மளும் வந்து அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும். அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக கட்டாயம் ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும். அதுபோல நம்மட பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தலைவர்களாகவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வளர்க்கணும். அரசியல் சார்ந்த விடயங்கள்ல ஈடுபட வைக்கணும். சமூகம் சார்ந்த விடயங்கள்ல ஈடுபட வைக்கணும். பிள்ளைகளுக்கு, அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு சமூகம் சார்ந்த பல விடயங்களை கற்றுக் கொடுத்து தைரியமான, கட்ஸான, வீரமான பிள்ளைகளை நம்மளும் உருவாக்கணும். பலர் வந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே பயப்படுற அந்த பய சுபாவத்தை பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவங்களும் பயமான, பலவீனமான ஒரு அடுத்த தலைமுறையை வந்து நம்ம உருவாக்குறோம். அப்படி இல்லாம நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனை, ஆற்றல் மிக்க மாணவர்களை நம்மளும் உருவாக்கணும். தனித்மா வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு இப்ப இந்த விடயம் சம்பந்தமா ஒரு பேசு பொருளாகி நம்மளுக்குள்ள வந்து ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் என்ற தன்மையை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல எல்லா மாணவர்களும் மாணவிகளும் தலைவர்களாகவும் அடுத்த கட்டம் சமுதாயத்தில் நடக்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாகவும் வரணும் என்று இந்த காணொலியில வலியுறுத்திக் கொள்றேன். அதோட சேர்த்து இந்த விடயம் சம்பந்தமாக உங்களோட மனப்பதிவுகள், இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் இருந்தா, நீங்க பாடசாலைகள்ல வேலை செய்கின்ற இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தா முடிஞ்சா 7 என்று சொன்னா உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவிடுங்க. எப்பையும் வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும், வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.